மக்கள் சக்தி 100 நாள் வேலை திட்டத்தின் 2ஆம் கட்டம் இன்று ஆரம்பமாகின்றது. மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் 2ஆம் கட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது. இந்த விசேட நிகழ்வை அடையாளப்படுத்தும் வகையில் நாடளாவிய ரீதியில் சில பகுதிகளில் 3 மக்கள் சக்தி வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதற்கான சகல ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் முதலாவது வேலை திட்டமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் கிரான் பிரதேச செயலக பிரிவின் அக்குரான கிராமத்தில் இன்று வேலை பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கிரான் பிரதேச சபையில் இருக்கக்கூடிய அக்குரானை பிரதேசத்தில் இன்றைய தினத்தில் நாம் மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தின் மற்றொரு அங்கத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம். அதாவது மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தின் 2வது அங்கம் இன்றைய தினத்தில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படுவதுடன் இன்றைய தினத்தில் நாம் அக்குரானை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களின் பிரதான பிரச்சனையான காட்டு யானை பிரச்சனைக்கு தீர்வு ஒன்றை பெற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம். அதாவது இன்றைய தினத்தில் இந்த பகுதியில் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு யானை வேலி அமைப்பதற்கான அடிக்கலை நாட்டும் வைபவத்தை நடத்த இருக்கிறோம். இன்று பகல் வேளையில் இந்த வைபவம் சிறப்பாக நடைபெற உள்ளது. இதற்கு இங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் மிகுந்த உற்சாகமான ஒத்துழைப்பை வழங்கி வருகிறார்கள். காட்டை துப்புரவு செய்து எமது நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று நாம் இங்கு குறிப்பிட வேண்டும், இந்த பகுதியில் ஆதிவாசிகளும் வாழ்கிறார்கள். அதாவது இந்த கிராமம் சுமார் 200 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒன்றாகும். இங்கு 120 குடும்பங்கள் வரை தற்போது வாழ்கின்றன. அதே போன்று இங்கு கடந்த காலங்களில் சுமார் 20 பேர் யானை தாக்கி பலியாகி இருக்கிறார்கள். எனவே அவர்களின் பிரச்சனைக்கு ஒரு விமோசனமாக தீர்வாக இந்த யானை வேலி அமைக்கப்படும் திட்டம் இடம்பெற இருக்கின்றது. அதே போன்று அவர்களின் பயிர் செய்கை, அவர்களின் வாழ்வாதார தொழில் என்பன கடந்த காலங்களில் பாதிக்கப்பட்டிருந்தது. அதற்கு தீர்வாகவும் இந்த திட்டம் அமைந்திருக்கின்றமை மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகும். மக்கள் சக்தி 100 நாள் செயற்திட்டத்தினூடாக அடுத்ததாக இந்த கிராமத்திலும் இந்த கிராமத்தை அண்மித்த மின்மினித்த வெளி கிராமத்திலும் யானை வேலி திட்டத்தை அமுல்படுத்த இருக்கிறோம். இணைந்திரங்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்காக மட்டக்களப்பு கிரான் பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியிலிருந்து ராஜலிங்கம் திரிஷானோ. இதேவேளை கொபிகனே பகுதியில் பாலம் ஒன்று அமைப்பதற்கான நடவடிக்கைகளும் இன்று முற்பகல் 9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளன. கொபிகனே யக்கடப்புத்து பகுதியிலிருந்து பொருள் வரையான வீதியின் வாகொல்லோடைக்கு மேலாக உள்ள சேதமடைந்த பாலத்தை மறுசீரமைக்கும் பணிகள் மக்கள் சக்தி திட்டத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படுகின்றது. 3வது வேலை திட்டமாக மாத்தறை தொட்டமுன மீனவர்களுக்கான கலங்கரை விளக்கத்தை நிர்மாணிக்கும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்படுகின்றன. இந்த வேலை திட்டத்திற்கான பணிகள் இன்று பிற்பகல் 2:30 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக திட்டத்திற்கு பொறுப்பான குழு தெரிவிக்கின்றது.